அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். களவழி 40 செய்யுள் 20. இரு சிறுகர் ஈர்க்கம் பரப்பி எருவை குருதி பிணம் கவரும் தோற்றம் அதிர்விழா சீர் முழாப்பன் அமைப்பான் போன்ற புனல் நாடன் நேராரை அட்டகளத்து. சோழன் தன்னுடைய பகைவர்களை சந்தித்த அந்த போர்க்களத்தில் கீழே விழுந்து கிடக்கிற பிணங்களின் மீது கழுகுகள் தங்களுடைய இறக்கைகளை பரப்பி குனிந்து பிணங்களை இரத்தத்தோடு சுவைக்கின்றன. அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால், மென்மையான ஓசையை தரும் மத்தளத்தை தட்டி இசையை உண்டாக்குவது போல இருக்கிறது என்று கழுகுகள் பிணத்தை தின்னுகிற காட்சியை வர்ணிக்கிறார் இந்த செய்யுளில் புலவர். மீண்டும் ஒரு முறை செய்யுள். இரு சிறகர் ஈர்க்கும் பரப்பி எருவை குருதி பிணம் கவரும் தோற்றம் அதிர்விழா சீர் முழாப்பன் அமைப்பான் போன்ற புனல் நாடன் நேராரை அட்டகளத்து. நன்றி, வணக்கம்.